மழை சாரல் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்குங்க. ஒரு 3 அடிக்கு வந்து உங்களுக்கு கேப் இருக்குங்க, வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கு. இன்னொன்று தண்ணி இப்படி வச்சுக்கிட்டா தண்ணி குடிச்சிக்கும். இதை பார்த்தோமா 2ஆக பிரிச்சுருக்குறாங்க. எதுக்குன்னா ஆடு வந்து அதிகமாக வந்துச்சுன்னா 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது கட் பண்ணி போடுறது. அப்படி போட்டால் என்ன ஆகுன்னா வீண் பண்ணிடும். அப்படி மாடு சிந்து மாடு இருக்குங்க. சிந்து மாடு வந்து பார்த்தோமா பால் கறக்க மிஷின் இருக்குது. ஏன்னா பால் வந்து ஒரு 2-3 மாடு இருக்குதுன்னா கையில் கறக்க முடியாது, கை வலி எடுத்துக்கும். அதனால் மிஷின் தான் பெஸ்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா இப்போது கையில் வலி எடுத்ததுனால இப்போ அடுத்த நாள் இப்போ கறக்க முடியாது, புதுசாக கறக்க வரீங்க மிஷின் போட்டு அது பாட்டுக்கு கறந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பரண்மேல் ஆடுங்க, ஆடு வளர்ப்பு. இது வந்து பாருங்கள் தண்ணி தொட்டிங்க வச்சுருக்காங்க. இது வந்து தீவனத்துக்குங்க. இது வந்து தீவனம் போட்டுக்கலாம். இதில் தீவனம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியும், இது கட் பண்ணி போடுறது. அப்படி போட்டால் என்ன ஆகுன்னா வீண் பண்ணிடும். அப்படி கீழே விழுறது என்ன பண்ணும், கீழே இருக்கிற கோழி இருக்குது இல்லைங்களா, அந்த கோழி சாப்பிட்ரும். அதனால் உங்களுக்கு தீவனம் வீணாகாது, உங்களுக்கு அதிகமான தீவனம் காலில் மிதிப்படாது, ஆடுங்களும் தேவையானதை சாப்பிட்ருங்க. இன்னொன்று தண்ணி இப்படி வச்சுக்கிட்டா தண்ணி குடிச்சிக்கும். இதை பார்த்தோமா 2ஆக பிரிச்சுருக்குறாங்க. எதுக்குன்னா ஆடு வந்து அதிகமாக வந்துச்சுன்னா 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். இப்போ அங்கே அடைச்சிட்டோமா அந்தாண்ட ஒரு பேட்ச் இந்தாண்ட ஒரு பேட்சாக வச்சுக்கலாங்க. இதுக்கு போதும். அந்தாண்டி தண்ணி தொட்டி இருக்குங்க, அதை பாருங்கள், அந்தாண்டி தண்ணி தொட்டி இருக்குது. அதுக்கு அந்தாண்டி குட்டி விட்டாலும் இந்தாண்ட பெரிய ஆட்டை அடிச்சிக்கலாம். வசதிக்கு பொறுத்த மாதிரி அந்தாண்ட ஆடு அதிக ஆடு இருந்துச்சுன்னா அந்தாண்ட, கம்மி ஆடு இருந்துச்சுன்னா இந்தாண்ட, இடத்த பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாங்க. 2 பக்கமும் பாருங்கள் எல்லாம் இருக்குது. சைடில் பார்த்தோமா கிளாடிங் அடிச்சு ஷீட் அடிச்சிருக்காங்க, மழை சாரல் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்குங்க. ஒரு 3 அடிக்கு வந்து உங்களுக்கு கேப் இருக்குங்க, வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கு. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லாவே தெரியுது, பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குங்க. கீழே வந்து நம்ம இந்த ஆட்டு சாணத்தை நம்ம என்ன பண்ணலான்னா அள்ளி கொண்டு போய் நம்ம காட்டுக்கு எருவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ அந்த ஆட்டு சாணத்தில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆரியும் அதெல்லாம் இருக்கும், ஆட்டு சாணத்தில் கிடைக்கும். அப்போ வந்து அந்த கோழிங்க அது கிளச்சி சாப்பிட்றோம். ஆட்டு சாணத்தையும் கோழிங்க சாப்பிடுங்க. அதுவும் ஒரு 30 ஆடு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, 30 குட்டி இருக்குது. போன மாதத்துக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க, அம்மா சொல்லிச்சிங்க. அது அவங்க ஒரு ரேட் வந்துருந்தானே இது விற்றுருவாங்க. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேங்க. எனக்கு தெரியாதுனாலும் கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. என்னென்னு பார்த்தோமா மாடு சிந்து மாடு இருக்குதுங்க. சிந்து மாடு வந்து பார்த்தோமா பால் கறக்க மிஷின் இருக்குது. ஏன்னா பால் வந்து ஒரு 2-3 மாடு இருக்குதுன்னா கையில் கறக்க முடியாது, கை வலி எடுத்துக்கும். அதனால் மிஷின் தான் பெஸ்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா இப்போது கையில் வலி எடுத்ததுனால இப்போ அடுத்த நாள் இப்போ கறக்க முடியாது, புதுசாக கறக்க வரீங்க மிஷின் போட்டு அது பாட்டுக்கு கறந்து விட்டுருங்க, கறந்துட்டு போயிடலாம். அதே போல் மாடும் பாருங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து மிஷினை வந்து கட் பண்ணி போடுறதுக்கு மிஷின் இருக்குது, தீவனத்தை கட் பண்ணி போடுறதுக்குங்க மிஷின் இருக்குது. அதையும் வந்து பார்த்தே உங்களுக்கு தெரியும், மாடு எதுவும் வீண் பண்ணலை. இது மாதிரி கட் பண்ணி போட்டால் மாடு எதுவும் வீண் பண்ணாது. உங்களுக்கு இந்த தொட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஏன்னா மாட்டுக்கு நோய் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. போகலாமா தம்பி?